My very pleasant good morning to all of my dear viewers. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். அதாவது ஒரு கேமராவை வச்சு ரெக்கார்ட் பண்ணி போடுற வீடியோ நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரு ஃபோட்டோவை காட்டி தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் கேமராவை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே நான் பேசும்போது சில டைம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி சத்தம்லாம் போடலான்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்கிறத பற்றி சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஒரு பேப்பர் பிளேன் தான் செய்ய போகிறோம். நீங்கள் பேப்பர் பிளேன் தானடா, அதில் என்னடா இருக்குது, அது எதுக்குடா செய்கிறாது, நீ செய்யறதுக்கு செய்யாமல் இருக்கலாமே, எல்லாத்துக்குமே தெரியுமே அது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, இது நம்ம ஒரு பேப்பர் பிளேன்னா என்ன இப்போ நம்ம சாதாரண மேலே போகிற ஏரோப்ளேன்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க, பைலட் அந்த ஏரோப்ளேன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது நீ லெஃப்ட்டுக்கு போ, ரைட்டுக்கு போ, மேலே போ, கீழே போ, இந்த மாதிரி வானத்தில் போகிற ஏரோப்ளேன்ஸ்லாம் இது பைலட் கண்ட்ரோல் பண்ணலாம். இது இன்னையோட வீடியோ நம்ம 2 டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். இப்போ இந்த மாதிரி பைலட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி ஒரு பேசிக்ஸை பற்றி நம்ம பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தது பேப்பர் பிளேன்லாம் என்ன பண்ணுவோம், சும்மா விட்டா அது மேலே போகும், கீழே போகும், சைடில் போகும், சில டைம் யூட்டர்ன் போட்டு நம்மக்கிட்டேயும் வரும். இந்த மாதிரிலாம் தானே இருக்கும். நம்ம பேப்பர் பிளேனை எப்படி ஒரு ஏரோப்ளேன் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது நம்ம லெஃப்ட்டில் போனோம்னா லெஃப்ட்டில் போகணும், ரைட்டில் போனோம்னா ரைட்டில் போகணும், இந்த மாதிரி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்னையோட வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராகவே ஆக போகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த பேப்பர் பிளேனில் இன்னொரு அட்வான்டேஜ், அதாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நான் பேப்பர் பிளேன் ஒரு கண்ட்ரோலபிள் பேப்பர் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லேயே. அது நீ கண்ட்ரோலபிள் பேப்பர் பிளேன்னா நீ மோட்டரு, ஃபேனு, பேட்டரி இதை வச்சு தான் யூஸ் பண்ணுவ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த பேப்பர் பிளேன் ஃபுல்லாக பேப்பராலே தான் மேட் பண்ண போகிறோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி வீடியோவில் 2 டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று நம்ம பேப்பர் பிளேனை மோட்டர் இல்லாமல் வச்சு பேப்பராலே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இன்னொன்று நம்ம ஏரோப்ளைனோட கண்ட்ரோல்ஸ் பற்றி ஒரு பேசிக் பார்க்கலாம்னு சொன்னேன். முதல்ல இப்போ நம்ம ஏரோப்ளைனோட கண்ட்ரோல் பற்றி பேசிக் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஏரோப்ளைன் கண்ட்ரோல் அந்த டாப்பிக்கில் 3 இது இருக்குது, 3 கண்டென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்று ரோல், இன்னொன்று யா, இன்னொன்று பிச். இந்த மாதிரி 3 இருக்குது. இதை ஒன்று நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரோல் அப்படின்னா, ரோல்னால் எல்லாமே தெரியும், உருண்டுட்டு போகிறது. இப்போ நம்ம நிறையா சண்டை போடுற படத்துலலாம், அதாவது ஒரு வேர்ல்டு வார் 3 அந்த மாதிரிலாம் வர படத்துலலாம் ஏரோப்ளைன்ஸ் பறக்கும் போது ஒரு மிசைல் வந்துச்சுன்னா, அயன்மேன்லேயே பார்த்துருப்பீங்க, அயன்மேன் 1லேயே ஒரு ஃப்ளைட் நேராக போயிட்டுருக்கோம், திடீர்னு உருண்டு போய் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ அந்த மாதிரி போகும். இந்த மாதிரி போகிறது தான் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லெஃப்ட் சைட் போச்சுன்னா லெஃப்ட் ரோல், ரைட் சைட் போச்சுன்னா ரைட் ரோல். இது ஒரு சாதாரண டாபிக் கண்டென்ட் தான். அடுத்த கண்டென்ட் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்த கண்டென்ட் என்னன்னா யாங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, ரோல் மாதிரி தான். லெஃப்ட் சைடு ரோல் ஆகிட்டே போச்சுன்னா அது பேர் லெஃப்ட் ரோல், சாதாரணமாக திரும்பிச்சுன்னா அது பேர் லெஃப்ட் யா. சாதாரணமாக இப்போ கார் ரோட்டில் திரும்புகிற மாதிரி ஏரோப்ளைன் ஏரில் அட்மாஸ்பியரில் திரும்பிச்சுன்னா அது பேர் யா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏரோப்ளைன் சாதாரணமாக போயிட்டு இருக்கும்போது இப்படி திடீர்னு லெஃப்ட் எடுத்துச்சுன்னா அது பேர் லெஃப்ட் யா, ரைட் அடிச்சுன்னா ரைட் யா, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுவும் நம்ம ரோல் மாதிரி தான். அடுத்த கண்டென்ட் என்னென்னா பிட்ச். இந்த பிட்சுங்கிறது மேலே கீழே போகிறது. அதாவது ஒரு ஏரோப்ளைன் போயிட்டுருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் போனோம் அப்படின்னா அப்பர் பிட்ச், இல்லாட்டி லோவர் பிட்ச். மேலே போகும்போது அப்பர் பிட்ச், கீழே வரும்போது லோவர் பிட்ச். இதை யூஸ் பண்ணி தான் மேலே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மேலே கீழே அப்படிங்கிறத இந்த வேர்ட் சொல்லி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேப்பர் பிளேனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி ஒரு பேப்பர் பிளேன் கண்ட்ரோலபிள் பேப்பர் பிளேன் அப்படின்னு கூட சொல்லலாம், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சாதாரண ஒரு பேப்பர் பிளேன் தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதில் லாஸ்ட்டாக ஒரு டெக்னிக் ஆட் பண்ணுவேன். அந்த டெக்னிக் மூலமாக தான் பேப்பர் அதாவது பேப்பர் பிளேன் லெஃப்ட் சைட் போகணுமா ரைட் சைட் போகணுமா அப்படிங்கிறத நம்ம செட் பண்ண முடியும். இது நான் ஏற்கனவே பண்ணேன், அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி மடிப்பெல்லாம் தெரியுது. அதை மென்ஷன் பண்ணாதீங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தலாம். முதல்ல இப்படி பண்ணுற மாதிரி சாதாரணமாக ஒரு பேப்பர் பிளேன் செஞ்சுக்கலாம். இதை இப்படி மடிச்சுக்கலாம். அடுத்தது இதை நல்லா இந்த மடிப்பெலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை இப்படி பண்ணிட்டீங்களா, இதை அப்படியே இப்படி மடிச்சிருங்க. அடுத்தது இதை இப்படி பண்ணிடுங்க. அடுத்தது இதை இப்படி பண்ணிடுங்க. இப்படி இருந்ததை இப்படி பண்ணியிருக்கீங்க. அடுத்தது இந்த இடத்துல இப்படி மடிச்சிருங்க.
இந்த மாதிரி டெக்னிக்கில் பேப்பர் பிளேன் செய்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கடைசியில் நான் ஆட் பண்ண போகிற டெக்னிக் தான் இந்த வீடியோலேயே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி பண்ணிவிட்டு இப்படி இந்த பக்கம் 2 பக்கமும் மடிச்சிட்டிங்கன்னா இதை இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்படி தான், சாரி இந்த இடத்துல நான் பர்ஃபெக்டாக பண்ணல. இப்படி பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இந்த 2 ஃபிங்கர் ஸ்பேஸ் கேப் விட்டு, அதாவது இப்படி வச்சு இதை வந்து இப்படி மடிச்சிடுங்க. 2 ஃபிங்கர் 1 ஃபிங்கர் இல்லை, நீங்கள் எத்தனை ஃபிங்கர் வேணால் கேப் விட்டுக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு இப்படி மடிச்சிடுங்க. இதை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக மடிச்சிடுங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக மடித்தோன்னே அதே மாதிரி பேக் சைடும் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இப்படி பண்ணிடுங்க. இதை வந்து இப்படி பண்ணதுக்கப்புறம் நல்லா டைட்டாக இருக்காதான், இப்படி பண்ணிட்டீங்க. கடைசியில் உங்களுக்கு வந்து இப்படி இருப்பீங்க. இதை வந்து ஒரு பக்கத்தை மட்டும் இப்படி மடிச்சு விட்டிங்கன்னா, நான் எதுக்கு இந்த இடத்துல 2 ஃபிங்கர் ஸ்பேஸ் கேப் விட சொன்னேன்னா, உங்களுக்கு இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு இப்படி இருக்கும், இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி. இதை வந்து இப்போ நம்ம என்ன கடைசியாக ஒரு டெக்னிக் ஆட் பண்ண போகிறோம்னு சொன்னேன்ல, அது என்ன டெக்னிக் அப்படின்னா, லைட்டாக இந்த இடத்துல டேர் பண்ணியிருக்கோங்க, அதாவது கிழிச்சிக்கோங்க. இந்த இடத்துல இப்படி கிழிச்சிக்கிட்டு தான் ஒரு டெக்னிக். இந்த இடத்துல டேர் பண்ணிட்டீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் லைட்டாக கிழிச்சிக்கோங்க, அது போதும். இப்படி லைட்டாக இந்த இடத்துல கிழிச்சிக்கிட்டு கடைசியில் உங்களுக்கு இந்த பக்கம் நல்லா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட கிழிச்சிக்கலாம். இந்த மாதிரி இப்படி லைட்டாக கிழிச்சிருக்கணும். அடுத்தது இன்னொரு இப்படி திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த இடத்துல வந்து லைட்டாக இப்படி கிழிச்சிக்கோங்க. மொத்தம் 3 இடத்துல கிழிக்கணும். இப்படி திருப்பிட்டு 1 வந்து 2 வந்து இந்த 2 இடத்துல, அடுத்தது வந்து இந்த இடத்துல, அதாவது டெய்ல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல லைட்டாக இப்படி கிழிச்சிக்கோங்க. இவ்வளோதான் நான் கடைசியாக சொன்ன ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொன்னேன்ல, இது வந்து லைட்டாக கிழிச்சிக்கிறது, அவ்வளோதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பேப்பர் பிளேனை எப்படி நம்ம காற்றுல போகும்போது கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பேப்பர் பிளேனை இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம டேர் பண்ணோம்ல, இந்த இதை வந்து லைட்டாக இப்படி மடிச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இப்படி இருக்கணும். இப்படி ஸ்லாண்டிங்காக எடுத்துகிட்டு இந்த பக்கமும் இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கிட்டதுக்கப்புறம், அதாவது ஏன் இப்படி மடிக்க சொல்கிறேன்னா, காற்று வந்து இந்த பக்கமாக, அதாவது இப்படி ஃபோர்ஸாக இதில் காற்றுல போயிட்டு இருக்கும்போது காற்று வந்து என் மேலே இப்படியே டச் ஆகி இது இப்படி மேலே போகிறதுனால பேப்பரும் காற்று வந்து மேலே போகிறதுனால பேப்பரும் லேன போகும். அதனால தான் இப்படி நம்ம மடிச்சு விட்ற சொல்கிறேன். ஒருவேளை இந்த பேப்பர் பிளேன் வந்து கீழே போகணும், ஹைட்லேருந்து விட்டு கீழே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இதை வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி கீழே மடிச்சு விட்ருங்க. இந்த பார்ட்டில் மடிச்சு விட்றாதீங்க, இந்த பார்ட் மட்டும் மடிச்சு விடுங்க. இப்படி கீழே மடிச்சு விட்டிங்கன்னா இது வந்து கீழே போகும். ஒருவேளை நீங்கள் லெஃப்ட் சைட் ரைட் சைட் திரும்பணும் ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்படி திருப்பிடுங்க. இப்படி திருப்பிட்டு இந்த இடத்துல டெய்லில் டேர் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த இடத்த லெஃப்ட் சைட்டில் மடிக்கணும்னா, லெஃப்ட் சைட்டில் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை வந்து இப்படி மடிச்சுட்டு இதை வந்து, அதாவது இப்படி இந்த பக்கம் இதை நம்ம இந்த பக்கம் மடிச்சிருக்கோம். இப்படி நீங்கள் விடும்போது இது வந்து இந்த பக்கம் போகும். ஒருவேளை நீங்கள் இந்த பார்ட்டை வந்து இந்த பக்கம் மடிச்சிங்கன்னா நீங்கள் இப்படி போகும்போது இந்த பக்கம் போகும். இப்படி தான் நம்ம இந்த பேப்பர் பிளேனை கண்ட்ரோல் பண்ணோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்புறம் நான் இந்த மாதிரி கண்டென்ட்டில் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டில் பேசுகிறா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறேன்.